இப்போ எனக்கு புருஷனா இருக்குதுங்க விட விஜய்க்கு புருஷனா இருக்குங்கிறத அப்படித்தானே ஆசைப்படுறாங்க. அப்படித்தானே ஆசைப்பட்டு நிறைய பேர் அப்படித்தானே பண்ணாங்க. ஆமா, நல்ல வேலை புள்ள எனக்கு பிறந்துருச்சு, கொஞ்சம் விட்டு இருந்தா விஜய்க்கு பிறந்திருக்கு. உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்திலையும். இந்த நாயாவது இவன் தான் தலைவன் தெரிஞ்சது, ஆனா அந்த நாய்களுக்கு எவன் தலைவனே தெரியல. மலையாள நாய்களுக்கு தலைவன் எவனே தெரியாதவங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு போயிட்டு இப்ப நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்க நாய்ங்க. மோடி பார்த்துட்டு மிரண்டு போய் கேட்டிருக்காரு, நானும் இத்தனை வருஷமா கோட்டு போட்டுக்கிட்டு ஊரு ஊரா சுத்திட்டு இருக்கேன்ப்பா, ஆனா உன் கோட்டை பாக்குறப்ப நான் மிரண்டு போயிட்டேனப்பா. எப்படா இந்த வெயிலையும் அவர் எப்படா கோட்டு போடுறாருங்கிற ரகசியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நானே ஓய அடைச்சு போயிட்டேன். சீரியஸா அந்த கோட்டுக்குள்ளார அக்குள்ள ஃபேன் வச்சிருக்காங்களாம். ஸோ அவர் படம்னாவே கொலை பண்ணணும். அப்படியே எடுத்து கத்தி எடுத்து அந்த என்ன சொல்ற அந்த கீர்த்தனா போட்ட ரீலை வந்து இவர் பார்த்துட்டாராமே. அமெரிக்காவில் ட்ரம்ப் பார்த்துட்டு உடனே வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காராம். அப்புறம் ஜப்பானில் வந்து ஜாங்யூ அவர் பார்த்துருக்காராம். அவர் பார்த்துட்டு உடனே அவரும் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்களா. இது மாதிரி நிறைய பேர், என்ன சொல்ல போனால் ஏலியனே கூட டீல் பண்ணி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. AI Ministry and AI City, Drone Corridor, EV Manufacturing, Green Hydrogen and Space Economy. இல்லைங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அதனால நீங்கள் பேசுங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனால பேசுகிறோமா? இதே ஒன்று எத்தனை, அதாவது அவங்க 5 வருஷம் முடிகிற வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பீங்கன்னு மட்டும் தெரியும். 5 வருஷம் போகுமா? இப்போ என்ன சொல்கிறது, ரத்தன் பண்டிட் வந்து அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கும் விஜய் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப 5 வருஷம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அடுத்த 50 வருஷத்துக்கு விஜய் தானே. கலைஞரின் பராசக்தின்னு ஒரு படம், புரியுதுங்களா? அதை எப்போ சிவகார்த்தியின் பராசக்தின்னு அவங்க வச்சு நடத்துனாங்களோ அன்னைக்கு அவங்க மூளையை கழட்டி எங்கேயோ விட்டு எறிஞ்சிட்டாங்க. அவங்க இப்போ மூளையை தேடிட்டு இருக்காங்க. தோத்து போனதுக்கு அப்புறம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டா தோத்தம்னு கண்டுபிடிக்கிறாங்களாம். த்ரிஷான்னு ஒரு பெண் இல்லைன்னா இன்னைக்கு தாபேக்காங்கிற ஒரு கட்சி கிடையாது. அந்த த்ரிஷா புஷ் பண்ணதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, இவ்வளவு பெரிய அரசியல். அதே போல் அப்போது வந்து அறிஞர் அண்ணாவோ இல்லை கலைஞரோ வந்து முதலமைச்சராகும் போது பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பெண் இயக்கிதான் இருக்காங்கல்ல. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க இயக்குனர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு NNK அவர்கள். வணக்கம். வணக்கம் சௌனியா மேடம், எப்படி இருக்கிறீங்க? நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நான் இல்லை. என்ன பண்ணுறது? இல்லை, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன். சீரியஸாக நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடல. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நாட்டு மக்களும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்ம ஓகே இவங்களும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் அவங்கள பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறோம். நிறைய ஹாப்பியாக இருக்கல. ஆமாம், ஆனால் ஏன்னா இன்வெஸ்டர்லாம் ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டர்லாம் கூப்பிட்றது இதெல்லாம் பார்க்குறப்ப இது அந்த அந்த என்ன சொல்கிற அந்த கீர்த்தனா போட்ட ரீலை வந்து இவர் பார்த்துட்டாராமே. அமெரிக்காவில் ட்ரம்ப் பார்த்துட்டு உடனே வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காராம். அப்புறம் ஜப்பானில் வந்து ஜாங்யூ அவர் பார்த்துருக்காராம். அவர் பார்த்துட்டு உடனே அவரும் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்களா. இது மாதிரி நிறைய பேர், என்ன சொல்லப்போனால் ஏலியனே கூட டீல் பண்ணி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறதா. என்னங்க சிரிச்சிட்ருக்கீங்க? இல்லைங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அதனால நீங்கள் பேசுங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனால பேசுகிறோமா? ஏங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தாங்க, அவங்கள வச்சு தாங்க தாவேக்காவே இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. இதே ஒன்று எத்தனை, அதாவது அவங்க 5 வருஷம் முடிகிற வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பீங்கன்னு மட்டும் தெரியும். 5 வருஷம் போகுமா? இல்லை 5 வருஷம் போகும். அதுக்குள்ளே கவுத்து விட்டுறணுன்றதுல இருக்கீங்க. இல்லை மக்களும் நாட்டு மக்களும் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமா இருக்காங்கன்னா 5 வருஷம் இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கல. 5 வருஷம் போகுமான்னு அப்படி கேட்கல. ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன சொல்கிறது, ரத்தன் பண்டிட் வந்து அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கும் விஜய் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப 5 வருஷம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அடுத்த 50 வருஷத்துக்கு விஜய் தானே, புரியுதுங்களா? ஆமாம், இது
சில இதெல்லாம் தெய்வ வாக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி வந்து சில தெய்வ மகன்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த தெய்வ மகன்லாம் எப்படின்னா ஒயிட் ஷர்ட்டை காக்கி பேண்ட்டு போட்டு நடிகர்களாக இருந்து அந்த தெய்வ மகன்கள்லாம் சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, ஒரு தெய்வீக ஆட்சி நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஆமாம், அதெல்லாம் வந்து திமுக அதே போல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அப்புறமா எதுக்கு திமுக வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் நடிகர்கள்லாம் கூட்டிகிட்டு போனாங்க? அதான் சொல்கிறேன், திமுக வந்து சீரியஸாக திமுக வந்து மூளையை கழட்டி எப்போ தெரியுமா விட்டு இருந்தாங்க? சீரியஸாக அவங்களுக்கு மூளை இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லாமல் கழட்டி விட்டுறிஞ்ச டேட்டுன்னு ஒரு டேட் இருக்குது. அதாவது கலைஞரின் பராசக்தின்னு ஒரு படம், புரியுதுங்களா? அதை எப்போ சிவகார்த்தியின் பராசக்தின்னு அவங்க வச்சு நடத்துனாங்களோ அன்னைக்கே அவங்க மூளையை கழட்டி எங்கேயோ விட்டுறிஞ்சிட்டாங்க. அவங்க இப்போ மூளையை தேடிட்டு இருக்காங்க. தோற்று போனதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்டா தோத்தம்னு கண்டுபிடிக்கிறாங்களாம். ஆமாம், எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாம், இதில் முதலமைச்சர் ஆணை போட்டு தேட சொல்கிறாராம், டேய் எங்கடா தொலைச்சிங்க மூளையை கண்டுபிடிங்கடா அப்படின்னு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் பெண் இருப்பாங்க. அந்த பெண் வந்து ஆணை அப்படியே முன்னேற்றி கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அப்படின்னதுக்கு உதாரணம் வந்து தாவேகா. உண்மையிலேயே த்ரிஷான்னு ஒரு பெண் இல்லைன்னா இன்றைக்கி தாவேகாங்கிற ஒரு கட்சி கிடையாது, தமிழ்நாட்டிலன்னு இல்லை உலகத்திலேயே. ஆமாம், ஏன்னா விஜய்க்கு பின்னால் த்ரிஷா இருந்ததுனால தான், அந்த த்ரிஷா புஷ் பண்ணதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கட்சி, இவ்வளோ பெரிய அரசியல். உண்மையிலேயே ஆம்பளை வந்து ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருப்பான். அவனுக்கு உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அவனுக்குள்ளார இருக்கிறத தோண்டி வெளியில் எடுத்து கொண்டுக்கிட்டு வர்றது தான் ஒரு பெண்மை. அந்த பெண் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணால் இன்னைக்கு யார், மேதகு ஜோசப் விஜய். ஐயோ மேதகுன்னு சொல்லக்கூடாதுன்னு வேறு ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்க. ஆமாம், என்னை கொலை பண்ணிடுவாங்களாம் மேதகுன்னு சொன்னான். அதனால தம்பி விஜய். ஆமாம், அண்ணன் விஜய்னா அண்ணன் ராசி இல்லை. ஏன்னா சீமான அண்ணன்னு சொல்லி விளங்காமல் போயிடுச்சு. ஆமாம், அதனால இனிமேல் அண்ணன்னு சொல்கிற வார்த்தை வந்து அண்ணாவே விளங்கலை, அப்புறம் எங்கிட்ட அண்ணன் சீமா விளங்குறது, புரியுதுங்களா? அதனால் அதை விட்டுருவோம். இனிமேல் தம்பி விஜய்னு போயிடுவோம். நம்ம தம்பி விஜயை இன்னைக்கு வந்து பின்னால் இருந்து ஒரு பெண் இயக்குனதுனால தான் இன்னைக்கு வந்து தம்பி விஜய் வந்து முதலமைச்சர். அதே போல் அப்போது வந்து அறிஞர் அண்ணாவோ இல்லை கலைஞரோ வந்து முதலமைச்சர் ஆகும்போது பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பெண் இயக்கிதான். அப்புறம் பெண் இயக்குனதுனால தாங்க, ஏங்க பெரியாரையே பெண் எது மணியம்மைன்னு ஒரு பெண் இயக்குனதுனால தான் பெரியார் இன்னைக்கு. அதனால பெண் இயக்குனதுனால. அதே நேரம் நல்ல மணியம்மை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பெரியார் தானே. பெரியார் வயசாயிட்டா எல்லாம் பெரியார் தான். அந்த பெரியார்ல பெரியாருன்ற பட்டம் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்களே சமூக சேவகத்தில். அவர் அப்பவே தானே வந்திருக்கிறாரு ஈவேரா அவர். மணி எம்மின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பாப்புலாரிட்டி வந்தது. எப்போ பாப்புலாரிட்டி ஆனாரு தெரியுமா? ஆனா எம்ஜிஆர்னு ஆரம்பத்திலேருந்து இருந்தாருங்க. ஆமாம், மினிமம் கேரண்டி எம்ஜிஆர் ராமச்சந்திரன், மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் தான் பேர். எம்ஜிஆருங்கிறது அவங்க அப்பா பேர் கிடையாது. எம்ஜி அப்படின்னு உடனே எம்ஜிஆருக்கு அவங்க அப்பா மாணிக்கமோ அப்படியே ஜிகே வாசனம் அப்படிங்கிறது மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. எம்ஜிங்கிறதே வந்து மினிமம் கேரண்டி. மினிமம் கேரண்டி ராமச்சந்திரங்கிற ஒரு ஆளை எம்ஜிஆர் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டினது யாரு? ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாங்கிற ஒரு பெண் பின்னால் இல்லைன்னா எம்ஜிஆருக்கே பேர் கிடையாது. அந்த ஜெயலலிதா புஷ் பண்ணாங்க பின்னால் இருந்து, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பெண்கள், ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னால பெண்கள் இருக்கிறத பத்தி நான் இவ்வளவு உயர்த்தி பேசுறதுலயே தெரியுது பின்னாடி ஏதோ பெருசா வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுக்கு முக்கியமா விஜய் அவர்களை பத்தி சொல்றதுல. பட் எனிவே இல்ல ஐயோ, நான் சொல்ல வருது என்னன்னா, அதாவது எப்போ பராசக்திங்கிற பேரை வந்து மூளையை கழட்டி ஒட்டறிஞ்சானுங்களோ அதே மாதிரி எல்லா ஆண்களுக்குமே பெண்கள் இருந்து முன்னேற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில ஆண்கள் பெண்ணால் தான் கெட்டே போவான், பெண்ணால் தான் தெருவுக்கு வருவான். அது மாதிரி திமுக வந்து பெண்ணால் தான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு, ஐயோ நாம தோத்துட்டோமே அப்படின்னு பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களாம். தெரியுமா? அதெல்லாம் தெரியாதா? ஆனால் அவங்க தோத்த பெண் யார் தெரியுமா? தனிப்பட்ட ஒரு பெண்ணுகிட்ட தோக்கலை, பெண் மீடியான்னு ஒன்று. அந்த பெண் மீடியா தான் சீரியஸா சொல்றேன் வச்சு செஞ்சிருக்கு. எது? திமுக காரங்களையே அவங்களே காசு கொடுத்து அவங்களே வேலை பார்க்க வச்சு டிஸ்மேண்டில் பண்ண சொல்லிட்டாங்களாமே. டிஸ்மேண்டிலா? ரோபோ டிஸ்மேண்டில் பண்ண மாதிரி. அது டிஸ்மேண்டில், டோட்டல் மென்டல்.
அதனால தான் அது டிஸ்மேண்டில் பண்ணாங்க. ஒரு விஷயம் என்னங்க, ஒரு மருமகன் அப்படின்னு நம்ம வீட்டில் ஒரு மருமகன் வந்தார்னா வீட்டுக்கு, இப்போ நம்ம வந்து ஓகே நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக மருமகங்கிற வீட்டுக்கு வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கோழி அடித்து ஒரு சூப் வச்சு நல்லா வறுத்து, அப்படி தனிப்பட்ட முறையில் ஈரலை வறுத்து வச்சு சாப்பிட்றா மருமகனே அப்படின்னு சாப்பாடு போட்டு, ஏதோ மருமகன் வீட்டுக்கு வந்தாரா திங்க வச்சோமா அனுப்பினோமா அப்படின்னு இருந்திருக்கணும்ல. அத்தோடு இருந்திருந்தா இன்றைக்கி கட்சி நல்லபடியாக இருந்திருக்கும்ல. அவனை ஒன்றும் தெரியாதவனை கொண்டு போய் ஒரு மீடியாவில், அதுவும் பெண்ணுன்னு பேரை கொடுத்து பொம்பளை பிள்ளார போகிறதுக்கு முன்னே, புரியுதுங்களா எந்த அளவுக்கு வச்சு. ஒன்றும் இல்லைங்க, எப்படி திரும்ப அவங்க தோற்றுருக்காங்க. எங்கள் முதலமைச்சர் போடுற டிஷர்ட் எவ்வளவு தெரியுமா? 40,000 ரூபா. யார் முதலமைச்சர் போடுற டிஷர்ட்டு 40,000 ரூபான்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க அவங்க எதுலையே. இப்போ கடைக்கோடியில் இருக்கிற ஒரு திமுக தொண்டன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு 100 ரூபா டிஷர்ட் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் உட்காந்துருக்கவன் நம்ம காசில் அவன் போடுறான்டா 40,000 ரூபா டிஷர்ட்டுங்கிறப்ப எவ்வளவு கொதிக்கும். இப்போ விஜய்னா, விஜய் வந்து அவர் உழைச்சாரு, அவர் சம்பாரிச்சார். இப்போ முக ஸ்டாலின் அவர் உழைச்சாரா? மக்கள் காசு. அந்த குடும்பமே இத்தனை வருஷமாக மக்கள் காசை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்கிறத காலகாலமாக ஏற்றி மண்டைக்குள்ளார இறக்கி வச்சுருக்கீங்க. அப்போ மக்கள் காசில் இதில் வந்து கனிமொழி போட்டிருக்க ஷூ எவ்வளோ தெரியுமா? ஆமாம், 70,000 ரூபா. இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சிட்ட அப்புறமா ஏன் திமுக ஓட்டு போட்டீங்க? எது? நீங்க தானே சொன்னீங்க திமுக ஓட்டு போட்டேன். அதுதாங்க, அதாவது நல்லா புரியுதுங்களா. எல்லாம் தெரிஞ்சும் சில பேர் இப்படி தான் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சும் மடையனா இருப்பாங்க தெரியுமா? ஆமாம், அந்த இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்மா, எல்லாம் தெரிஞ்சோம் அவங்கள திட்டுறதா இல்லை திட்டக்கூடாதா எல்லாமே செஞ்சுவிட்டு அவங்க கூட நிற்கிறது இருக்குல்ல. இதில் அந்த சபரீசன் மர்ம பிள்ளைக்கு 1 கோடி ரூபா வாட்சி கட்டினாங்க தெரியுமா? அதெல்லாம் எந்த மீடியாவில் வந்ததுங்கிறீங்க? அவங்களோட பெண் மீடியாவில் பெருமையாக போட்டாங்க. 1 கோடி ரூபா வாட்சி வச்சதில் இப்போ முள் சுற்றுதா? அந்த முள் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்களா? இப்போ ஆனால் ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 மாதம் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கொலைகள், இத்தனை பாலியல் சீண்டல்கள், இத்தனை பாலியல் தொல்லைகள், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் சரியாக ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடியதும், அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கனிமொழி அவர்கள் பேசுகிறதும் வந்து ப்ரெஸ் கிட்ட இதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? போன 5 வருஷத்தில் அவங்களுடைய ஆட்சியில் நடக்காத விஷயங்கள் இல்லைன்னே சொல்ல முடியும். ஏன் கோயம்புத்தூர் விஷயத்தையே எடுத்துக்கலாமே. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு நடந்தது, அதுக்கு சரியான ஒரு தீர்ப்பே இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி நிறைய வந்து போஸ்கோ வழக்கில் கைதானவங்களாம் இருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கும் போது வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, உடனே ஆக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. மேபி தீர்ப்பு அதுக்கேற்ற மாதிரி சிவியராக வர்றதுலாம் ஒரு விஷயம். இங்கே என்னன்னா, டிஎம்கே கவர்மெண்ட்லாம் நடக்காமல் இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வர்றீங்க. நடந்தது. அதாவது இந்த 15 நாளில் நடந்த ஒரு சம்பவ கொலை வழக்குகள், கற்பழிப்புகள் அப்படிங்கிற ரேஷியோ இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு இது மாதிரி நடந்தது. கையை விட்டு என்றதுங்கிறது அந்த ரேஞ்சில் சொல்லி அவங்க ஏன்னா அப்டேட்டே பண்ணலங்க. அந்த பிசிடிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு அது போலீஸ் கேஸ் ரிப்போர்ட் வந்துட்டு அவங்களுடைய ஆட்சியில் வந்து 21 வந்தாங்களா, 21, 22 சேம் ரேஷியோ, சேம் நம்பர் ஆஃப் கேசஸ், சேம் நம்பர் ஆஃப் எல்லாமே அப்படியே டிட்டோவாக இருக்கும். அது எப்படி ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் அப்படியே டிட்டோ காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் 3 வருஷம் அப்டேட்டே பண்ணல. இல்ல அவங்களே அப்டேட் பண்ணலங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கற்பழிச்சறா இன்னைக்கு அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. 21ல என்ன ரேஷியோ மெயின்டைன் பண்ணாங்களோ அதே 22ல மெயின்டைன் பண்றதுக்காக முக ஸ்டாலின் ஃபோன் போட்டு அந்த 4 வயசு பொண்ணை நீ கதற கதற கற்பழிச்சிரு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லணும்னு இல்ல, அவங்க போடுறவங்க கம்மியா முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முக ஸ்டாலின் அப்படின்னு. இவர் தானே கை நீட்டி அந்த கற்பழிக்க சொன்னது யாரு? முக ஸ்டாலின் தானே. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும்னே அதெல்லாம் பண்ணாங்க. ஆமா, அத நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க, எப்படி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்க? அது டைஜஸ்ட்னு கிடையாதுங்க, உண்மைன்னு ஒரு விஷயம் ஒத்துக்கணும். நான் சொல்றேன் உண்மையிலேயே. அதாவது ஹிட்லர் ஆள்றப்ப எல்லாரும் செத்து போனானுங்க, முசோலினி ஆள்றப்ப எல்லாரும் செத்து போனானுங்க, இன்னைக்கு ட்ரம்ப் ஆள்றப்ப எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னா சில தலைவர்கள் வந்தாங்கன்னா இறப்பு ஜாஸ்தி ஆகுங்கிறது ஐதீக முறைப்படி. என்னன்னா இப்போ இவர் இருக்கார் யார், இந்த மேதகு ஜோசப் விஜய், ஐயோ இந்த தம்பி ஜோசப் விஜய் இருக்கார் இல்லையா, இந்த தம்பி ஜோசப் விஜய் நடித்த படங்கள்லாம் கொலை இல்லாத ஒரு படங்களை சொல்லுங்கள் ரீசண்டாக. ஸோ அவர் படம்னாவே கொலை பண்ணணும்.
அப்படியே எடுத்து கத்தி எடுத்து டக 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 அப்படிங்கலாம் சரக்கு சரக்கு சரக்குன்னு. புரியுதுங்களா? கொன்று விட்டதுக்கு அப்புறம் தான் ஏன் கொன்னுங்கிறதுக்கு ரிவைனில் கதை சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவர் படத்தில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது, அப்படியே பார்த்து சூப்பராக தலைவா அப்படின்னு கைத்தட்டினாங்களே, அதே கொலையை இப்போ அரசியலில் நடத்திட்டு இருக்கப்ப ஏன் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க? அவரோட கிரக நிலைகள், அவருக்கான சஞ்சாரங்கள், அவர் வந்து என்ன சொல்கிறது, கடகராசி, பூச நட்சத்திரம், இதெல்லாம் இப்படியெல்லாம் வேலை செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்கு தான் அவரே கோட்டு மாட்டியிருக்காரு. புரியுதுங்களா? கருப்பை கோட்டை போட்டுக்கிட்டு அது எல்லாத்தையும், அந்த கிரகங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வெயில்லையும், எது இந்த வேகாத வெயிலையும், அதுவும் டெல்லியிலலாம் வெயிலை பார்த்துருக்கீங்களா? இந்த டெல்லி வரைக்கும் போனார்ல, அப்போ கூட கோட்டை கழட்டி வச்சுருக்கோன்னா, அப்போ கூட கோட்டு போட்டுக்கிட்டு போகிறாருன்னதுக்கு அப்புறம் தான் எப்பட்றா இந்த வெயிலையும் அவர் எப்பட்றா கோட்டு போடுறாருங்கிற ரகசியத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது. நானே ஓய அடைச்சி போயிட்டேன். சீரியஸாக அந்த கோட்டுக்குள்ளார அக்கில் ஃபேன் வச்சுருக்காங்களாம். சீரியஸாங்க, நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஏசி வச்சிருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். ஏசி வச்சு அது வந்து கூலிங்காக அப்படியே பாடி அப்படியே டெம்பரேச்சராக பயங்கரமாக கூல் பண்ணுமா. அவர் எதுக்காக இது கோட்டு பாக்கெட்டுக்குள்ளார அடிக்கடி ஏன் இது கையை விடுறாரு? அந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அப்படியே அந்த கூலிங்கை மெயின்டைன், டெம்பரேச்சர் ஏற்றி இறக்கி மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அக்கில் ஃபேன் ஸ்பீட்லாம் ஏற்றுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏங்க வேற லெவலுங்க. அந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சவன் வந்து அமெரிக்காவிலேருந்து எல்லாம் ஆர்டர் கொடுத்து வந்து எடுத்து செஞ்சுட்டு போயிருக்கானுங்க. எங்க ஆட்சியை பாருங்கன்னா, ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே. ஏங்க மோடியே மிரண்டு போயிட்டாராங்க. ஏன் மோடி பார்த்துட்டு மிரண்டு போய் கேட்டிருக்காரு, நானும் இத்தனை வருஷமாக கோட்டு போட்டுக்கிட்டு ஊராக சுற்றிட்டு இருக்கேன்ப்பா, ஆனால் உன் கோட்டை பார்க்குறப்ப நான் மிரண்டு போயிட்டேனப்பா, நான் கலராக கோட்டு வச்சுருக்கேன், ஆனால் நீ ஒரே கோட்டை தான் போட்டிருக்க அப்படின்னு. இவர் கோட்டு மாற்றி போட்டிருக்காரு எங்கேயாவது? ஒரே ஒரு தடவை ஒரு வெள்ளை கோட்டு போட்டு பார்த்தாரு. ஆமாம், அந்த வெள்ளை கோட்டில் ஃபேன் வேலை செய்யலையாம், அதனால தான் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஆமாம், சீரியஸாக ஒரே கோட்டை போட்டுட்டு சுற்றுறாரு. ஏன் அக்கில் ஃபேன் வேலை இல்லைங்க, நான் வந்து ராங் கம்பேரிசன்ல சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து கோட் சூட்டோட பார்க்கக்கூடியவர் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரக்கூடியவங்க அஃப்கோர்ஸ் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்துட்டு. ஏன்னா நாங்களும் எங்களாலேயும் முடியும், இது வந்து எல்லாருக்கான ட்ரெஸ் தான், இது உங்களை மாதிரி நினைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்ட்டு. அதே போல ஏன் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவங்க, ஒரு அரசியல்வாதினா வந்துட்டு வேஷ்டி சட்டை தான் இருக்கணுமா? அதுக்கு மாற்றா வந்து இப்ப பேண்ட் ஷர்ட்ல வர்றது ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார். இது ஒரு சிஎம் வந்ததுக்கு அப்புறமா இவர் ஒரு சூட்ல வரக்கூடியது அவருக்கான ஒரு ட்ரெஸ், அது ஒரு ட்ரேட்மார்க்கா கொண்டு வர, சிக்னேச்சரா எடுத்துட்டு வர. அதுல என்ன தப்பு? தப்பு இல்லை. ஆமா, தப்பு இல்லை. ஆக்சுவலா வந்து அவர் ஆட்சியில நடக்கக்கூடிய தப்ப சொல்லுங்க. அதுல என்னவோ அது சொல்லுங்க. அவர் ட்ரெஸ் பத்தி எதுக்கு நான் பேசணும்? ட்ரெஸ் கோட் எல்லாம் பத்தி பேசக்கூடாதுங்க. அம்பேத்கர் தமிழரா? சரி, நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அப்படிலாம் இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா பெங்காலி, அவர் பெங்காலிக்கு கலாச்சாரமா கோட் சூட்டு. சரி விடுங்க, நான் அதை பற்றி அம்பேத்கரை பற்றி விமர்சனம் பண்ணோம்னா அப்புறம் அம்பேத்கர் ரொம்ப தப்பானவன்னு நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். அந்த ஆள் போட்ட சட்டத்தில் ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் தப்பிச்சுட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னால் இது கற்பழிச்சவன், இந்த போரூர்லையா கற்பழிச்சவன் இன்னைக்கு வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்கிறது காரணம் என்ன? ஓட்டை. அந்த ஓட்டையில் ஏன் விடுறீங்க? அப்போ அம்பேத்கர் சட்டம் சரியா தப்பா? அம்பேத்கர் போட்ட சட்டம் சரியா தப்பா? தப்பு தானே. அந்த சட்டம் சரியா ஏற்றிருக்கானா? இருங்க, அம்பேத்கரை விட்டுருங்க. புரியுதுல? திமுக ஆட்சியில வெளியில வந்த அஸ்வத் அப்படின்றவங்க இப்போ தாவேகா இவங்களுடைய ஆட்சியில அந்த தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க தீர்ப்பை. புரியுதுங்களா? அவங்க திமுக ஆட்சியில தான் இது சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சாங்க. அதே தாவேகா கட்சியில ஏன் வெளியில விடுறாங்க? புரியுதுங்களா? திமுக ஆட்சியில வெளியில விட்டவங்களை இப்ப அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதே சவுக்கு சங்கர் இன்னைக்கு ஏன் வெளியில வந்திருக்காரு? புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து அம்பேத்கர் கோட்டு போட்டாருங்கிற கதைக்கு நம்ம போனோம்னா, இவர் நம்மளை தமிழ் மக்களை எந்த அளவுக்கு சீட் பண்ணி ஏமாத்திருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவில் போய் இறங்கிக்கிட்டு வேட்டி கட்டிட்டு போகிறப்போ ஒரு பிரச்சனையாச்சு. ஆச்சா இல்லையா? தமிழன்டா நாங்கள் வேட்டி கட்டுவோம்டா. எது? அமெரிக்காவில் எங்கே கோட்டு சூட்டு பேண்ட்டு போடணுமோ அந்த ஊரில் வேட்டி கட்டி நீங்கள் ஜர்தாலெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை ஏமாற்றி இன்றைக்கி ஆட்சியில் ஏறி உட்காந்துட்டு கோட்டு பேட்டு போட்டு சுட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்போ வாயில் என்ன புரியல எங்களுக்கு? வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா எல்லாரும்? அப்படிங்கிறது தானே உங்களுக்கு. ஒரு தமிழன்னா தமிழர் பண்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பிரகாரம் நீங்கள் இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நாங்கள் தானே ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆகியிருக்கோம். நான் போடல அப்படின்னா, நான் திமுகவுக்கு போட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற இது பொம்பளைங்க
ஆமாம் ஏன் இப்போ எனக்கு புருஷனாக இருக்குதுங்க விட விஜய்க்கு புருஷனாக இருக்குங்கிறத அப்படி தானே ஆசைப்படுறாங்க. அப்படி தானே ஆசைப்பட்டு நிறைய பேர் அப்படி தானே பண்ணாங்க. ஆமாம், நல்ல வேலை புள்ள எனக்கு பிறந்துருச்சு, கொஞ்சம் விட்டு இருந்தால் விஜய்க்கு பிறந்திருக்கு. உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துலையும். என்ன பேச்சு இது? இவ்வளோ தூரம் இதுவாக இருக்கிறீங்க. அப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களா அந்த நினைப்பில் தான் போட்டாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன் ஒரு மாற்றமாக இருக்கக்கூடாது? ஐயோ, நான் வந்து ஒரு விஷயம் இல்லைங்க, இவர் முதலமைச்சர் கேண்டிடேட், அதுக்காக தான் நிற்கிறார் இல்லையா. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பொது மேடையில் குட்டீஸ், உங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் கண்டிப்பாக ஓட்டு போட வச்சிருங்க, உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு இந்த இது சொன்னதுக்கே நான் பெயிலபிள் செக்ஷனில் உள்ளார தூக்கி வச்சுக்கலாம். இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணலைங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பருவம் வராதவங்க 18 வயசு வந்தவங்களுக்கு புரிய வச்சு அரசியல் புரிதல் அப்போ தான் இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கே நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கன்னு ஒரு நண்பா நண்பீஸுங்கிறதெல்லாம் சொல்லலை, குட்டீஸ் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணியிருக்காருன்னா இது வந்து எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, பெரிய சீட்டிங்ஸ், ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் விட இவர் வந்து வரி கட்டலைங்கிறதுக்கெல்லாம் ஜெயிலில் வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. வரி கட்டலைங்கிறதுக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து முழுக்க நாட்டு மக்களை ஏமாற்றி, அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா வக்கீல் உடனே வாதாடுவான், அவர் சொல்லிட்டாரு, குழந்தைங்கள்ட்ட சொல்லிட்டாரு, குழந்தைங்க சொல்லிருச்சுன்னா அப்போ பேரண்ட்ஸுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு உடனே வாதம் நடக்கும். பேரண்ட்ஸ் இப்போ அறிவோடு இருந்திருக்காங்களா அப்படின்னா, சீரியஸாக குழந்தைங்க எப்படி இருக்குன்னா, கையில் சாக்லேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அது ஊறி போனீங்க கையெல்லாம் சாக்லேட்டாக இருக்கும். கையெல்லாம் சாக்லேட்டாக இருக்கிறப்ப அப்போ பேரண்ட்ஸுங்க அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஐயோ கையில் என் பேரப்பில்லண்ணே இதுன்றுச்சுனான்னு அந்த கையை பிடிச்சி அந்த விரலை சப்பி அந்த சாக்லேட்டை சாப்பிடுவாங்க. அதே குழந்தைங்க சில நேரத்தில் பேண்டுட்டு பீயும் எடுத்து கையில் வச்சு நசுக்கிட்டு கிடக்குங்க. அப்படியே அதை சாப்பிட்டு அந்த தேர்தல் அன்னைக்கு அந்த இதை சாப்பிட்டாங்க, அந்த இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒரு நியாயமா? ஒரு சின்ன குழந்தை சொன்னுச்சுன்னு ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த ஓட்டு போடுறதுக்கு தூண்டுறது, அதாவது தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்கிறது தூண்டுறவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. அப்போ விஜய் அவர்களுக்கு என்ன தண்டனை? மேதகு ஜோசப் விஜய், தம்பி ஜோசப் விஜய்க்கு என்ன தண்டனை? அதுக்கு ஆல்ரெடி வந்து போட்டிருந்தாங்க, அது சொன்னாங்க போட்டிருந்தாங்க. ஏன் அதாவது உடனே அரெஸ்ட் பண்றாங்க, உடனே ரியாக்ட் பண்றாங்க. இந்த சட்டம் வந்து பாத்தீங்களா எவ்வளவு கடமையும் கண்ணியமா வேலை செய்யுது அப்படின்னா, அப்ப இந்த இது கேஸ் கொடுத்ததுக்கு ஏன் வேலை செய்யல சட்டம்? அந்த போலீஸ்காரங்களா எங்க தூங்கிட்டாங்களா? அந்த சிங்க பெண்கள்லாம் காட்டுக்கு ஓடி ஒழிஞ்சிட்டாங்களா? இருந்த முதலமைச்சர் வந்து குழந்தைங்களை வச்சு எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணல. அப்ப அதுக்கெல்லாம் வந்துட்டு அவர் ஓட்டு போட சொன்னாரா? மற்றதுக்கெல்லாம் அவர் வந்து அந்த குழந்தைங்க வச்சு இதுக்கு முன்னால முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர் காலை உணவு திட்டங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தார். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் அவர் செஞ்சார். குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் தெரிஞ்சார். நான் தான் சொல்றேன், ஒட்டுமொத்த திமுக காரனே மூளையை கழட்டி எப்போ விட்டறிஞ்சான்னா அந்த பராசக்தி எப்போதான் விட்டறிஞ்சிட்டாங்க. அவங்களுடைய எலெக்ஷன் வீடியோலையும் கூட தான் வந்து குழந்தைங்க வந்து திமுகவுக்கு போடுற மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்களா முதலமைச்சர்? நான் கேட்கறது நல்லா சொல்றேங்க. என்ன புரியுதுங்களா? இங்க தாவேக கட்சிக்காரன் சொல்லிட்டு என்ன உணவு நடந்துகிட்டு இருக்கான். அவன் உண்மையிலேயே தாவேக கட்சிக்காரன். நான் கேட்கறது நேரடியா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் இல்லை விட்டுருங்க, முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின், குழந்தைங்களே குட்டீஸுங்களே உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி ஓட்டு போட வைங்கன்னு இந்த வார்த்தை அவர் சொன்னாரா? சரி, இவர் வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்க குழந்தைங்களேன்னு சொன்னாரா? எல்லாரையும் வந்து கரெக்டா அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட வச்சிடுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. விசிலுக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு அது ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு காமனா சொன்னாரு. ஆக மொத்தம் தப்புல இருந்து தப்பிக்க. நீங்க வக்கீல் படிச்சீங்களா? இல்லங்க, நீங்க அப்படியே இருந்தாலும் இது குழந்தைங்க சொல்றதை தாண்டி பெரியவங்களுக்கே அவங்களுக்கே ஒரு ஆர்வம் இருந்தது, போடணும் பசங்களும் சொல்றாங்க அப்படின்றதுக்காக போட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து சும்மானா வந்து குழந்தைங்க மேல ஒரு பழிய போடணும்ன்றதுக்காக குழந்தைங்க மூலியமா இப்படி நடத்தினாரு அப்படின்ற இல்லைங்க. உண்மைங்க, நடந்தது எல்லாமே எவிடன்ஸா இருக்கு. இவரு வீடியோல பேசுனது இருக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுனது இல்ல. நீங்களாம் இப்போ பேசுறது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த மலையாளத்தில் உட்காந்துக்கிட்டு சில மலையாள ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆமாம், இது தமிழர்கள் எல்லாம் பட்டி, அதாவது பட்டினா மீன்ஸ்னா நாய்களாம். தமிழர்கள் எல்லாம் நாயாக இருக்கானுங்க, ஆமாம் அறிவில்லாத நாய்களாக இருக்கானுங்க அப்படின்னு. அது நடிகரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துடுறோம் நம்ம நாய்களாம். ஆனால் நான் சொல்கிறது அந்த மலையாள நாய்களுக்கு தெரியல. இங்கே தமிழ் நாய்கள், அந்த தமிழ் நாய்கள் இருக்காங்களே, இந்த தமிழ் நாய்களாவது இவன் தான் முதலமைச்சர்
அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற எவனுக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, எவன் அமைச்சராக போகிறான்னு தெரியாது. ஆனால் இவன் தான் முதலமைச்சருங்கிற டார்கெட் பண்ணி எல்லா நாய்களும் அங்கே ஓட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்கடா மலையாளிகளா நாய்களே. அந்த நாய்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இவன் தான் முதலமைச்சர்னு தெரியாமல் ஓட்டு போட்ட நாய்ங்க அதெல்லாம். இங்கே எப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடத்தி அப்படி ரேஷியோவை ஏற்றி டபுள் டிஜிட்டில் ஏற்றி வச்சுட்டு போனாரோ, அதே மாதிரி மலையாளத்தில் பினராயி விஜயன், புரியுதுங்களா, அவர் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அந்த நாய்க்கு இந்த நாய்க்கு என்ன வித்தியாசம்? இந்த நாயாவது இவன் தான் தலைவன் தெரிஞ்சது, ஆனால் அந்த நாய்களுக்கு எவன் தலைவனே தெரியல. மலையாள நாய்களுக்கு தலைவன் எவனே தெரியாதவங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு போயிட்டு இப்போ நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்க நாய்ங்க கம்யூனிட்டிங்க. சீரியஸாங்க, நம்ம என்ன ஏதாவது தப்பாக பேசிட்டோம்? அவங்க பேசுனதுக்கு நம்ம பதிலாக பேசியிருக்கோம். ஒன்றும் இல்லை, அவங்க பட்டின்னு சொல்லி பேசுனாங்க, நம்ம நாயின்னு சொல்லி பேசியிருக்கோம், பதில் பேசியிருக்கோம், அவ்வளவுதான். ஆனால் அதே ஊரில் தான் வந்து விஜய் வந்து இங்கே இல்லையே, அவருடைய எலெக்ஷன் வந்து இங்கே எல்லாம் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி, அண்ட் அவர் வின் பண்ணும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய கொல்லமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கொச்சியாக இருக்கட்டும், இல்லை மணப்புழை, எல்லா ஊர்லேயுமே வந்து விஜய்க்கு அவங்களுடைய எலெக்ஷனை கூட மறந்துட்டு, அவங்க ரிசல்ட்டும் அன்னைக்கு தான், அவங்களுக்கு இது பண்ணுறதை விட காங்கிரஸை விட விஜயோடைய வெற்றியை தொடர்ந்த ரேலி எல்லாம் வேற நடந்தது. பார்த்தீங்களா? அவதுமா அதெல்லாம் வந்து அவர் மலையாளத்தனுக்கு இருக்கிற ஒரு விஜயோட இது கூட அங்கே இருக்கிற தெலுங்குக்காரங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க எல்லாமே கூடி உட்காந்து கும்பல் அடிச்சுக்கிட்டு ஒரு கேவலமாக சிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கேவலமானா இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை கிண்டல் பண்ணுறாங்களாம். யார்? இந்த பவன் கல்யாண் ஒரு நடிகனு உட்காந்துக்கிட்டு, நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருந்தோம்னா நம்ம வந்து ஒரு கட் அவுட்டை வச்சு ஒரு ஆலோகிராம் வச்சு நம்ம முதலமைச்சர் ஆகிருக்கலாம். அவரும் தான் கட் அவுட் வச்சாரு. அதான் அவங்க கிழிக்க முடிஞ்சுதா? இல்ல, நீங்க 15 வருஷமா வைக்கிறீங்களா? என்ன கிழிச்சிங்க? எந்த மாநிலத்திலேயாவது எவனாவது 2 வருஷத்துல ஒரு நடிகன், புரியுதுங்களா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எவனாவது ஒரு முதலமைச்சர் ஆகி காட்டுங்கடா. அவ்வளவு இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் இருக்க, இது அறிவார்ந்த தமிழ் சமூகம். ஆமா, ஒருத்தனை டக்குன்னு முதலமைச்சர் ஆக்கணும்ல. இந்த இந்தியாவில் இருக்க எந்த மாநிலமாவது ஆக்க முடியுமா? நீங்க அவர் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்றத பத்தி மட்டுமே பேசுமே தவிர்த்து, அதை தாண்டி ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்களோட மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பை தான் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் காட்டியிருக்கிறாங்கன்றது ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்க? மாறி மாறி இவங்களே வந்து வெறுப்பு எப்படி கிளம்புச்சு தெரியுமா? முக ஸ்டாலின் சம்பாதிக்காம மக்கள் காசுல 40,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போடுறாரு அப்படிங்கறத கடைக்கோடியில இருக்கிற அந்த ஆயா பேரன் கிழிஞ்ச டிஷர்ட்டை போட்டிருக்கானே, அந்த இதுதான் வெறுப்பு. ஆமா, ஆனா இந்த நாயாவுக்கெல்லாம் இந்த கம்யூனிட்டிங்க இருக்காங்களே, எது இவங்க, அதாவது தாவேக்கா காரணங்க, உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு பிஜிஎம் போட்டு ஒரு பாட்டு போட்டோம், உடனே எதிர்பார்த்து பாடுறாங்க. டேய், நாம என்ன நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கோம், அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? அதை வந்து எப்ப சேர்க்கிறாங்க? தோத்து போனதுக்கு அப்புறம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு முக ஸ்டாலின் நாட்டுக்கு எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? டேய், இப்ப ஏன்டா சொல்றீங்க? அப்போ சொல்லிருக்கணும். அப்ப எங்கடா போனீங்க? அந்த பெண், புரியுதுங்களா, நான் பெண்ணுங்கிறது ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன்ல, அந்த பெண்ணு பின்னால இருந்து என்ன பண்ணிருச்சு? புஷ் பண்றதுக்கு பதிலாக இழுத்துருச்சு.